ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. எல்லாருக்குமே சத்தானதாக சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பேர் நினைப்போம். ஆனால் நம்ம கால ஓட்டத்தில் பார்த்திங்கனாக்கா நமக்கு ஹெல்த்தியான சாப்பாடு செஞ்சு சமைச்சு அப்பப்போ சாப்பிட முடியாது. ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், வீட்டிலே இருந்தால் கூட சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன்ட்டு அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. அதுங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனு சத்து எதுவுமே கிடைக்கிறதில்ல. பெரியவங்களுக்கும் கிடைக்கிறதில்ல, குழந்தைங்களுக்குமே கிடைக்கிறதில்ல. இது மாதிரி நம்ம ப்ரிப்பேர்டாக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு தேவையான 2 நாளைக்கு ஒரு வாட்டி சப்பாத்தியோ இல்லை பூரியோ போட்டு கொடுத்தோம்னாக்கா வேணான்னு சொல்கிறவங்க குழந்தைங்க கூட எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், ஹெல்த்தாக இன்றைக்கி ஒரு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்னு வரிசையாக சொல்கிறேன் பாருங்கள். இது மாப்பிள்ளை சம்பா அரிசி இது. அப்புறம் பார்த்திங்கனாக்கா கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு, அப்புறம் ஸ்வீட் கார்னில் 2 ஸ்வீட் கார்னு, அப்புறம் பம்ப்கின் சீடு, அப்புறம் ராஜ்மாவில் 2 வெரைட்டி, அதையுமே கொஞ்சம் ஒரு வீட்டில் இருக்கிறத என்ன பருப்பு இந்த பருப்பு அதுன்னெலாம் இல்லை, நமக்கு எது ஹெல்த்தோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ராகியும் ராஜ்மா 2 சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது 2 வெரைட்டி. அதுக்கப்புறம் ராகி ஒரு 1/2 கிலோ, பச்சைப்பயிறு 1/2 கிலோ, கம்பு 1/2 கிலோ, அப்புறம் கொள்ளு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் இந்த கப்பில் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கனாக்கா ஒரு 300 கிராம்ஸு. இதில் எல்லாத்துலேயும் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு மாவு, கோதுமை மாவு ஒரு 4.5 கிலோ சம்பா கோதுமையும், நார்மல் கோதுமை ஒரு 2 கிலோ, 6.5 கிலோ கோதுமை. நான் திரும்ப ஒரு வாட்டி அளவு சொல்கிறேன். இந்த அளவு படி செஞ்சிங்கனாக்கா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும், பூரியுமே சூப்பராக இருக்கும். கம்பு 300 கிராமு, கருப்பு கொண்டக்கடலை 300 கிராமு, சோளம் 300 கிராமு, பச்சைப்பயிறு 300 கிராமு, கருப்பு கவுனி அரிசி 300 கிராமு, ராகி 300 கிராமு, கொள்ளு 300 கிராமு, பார்லி அரிசி 300 கிராமு, ராஜ்மா நமக்கு தேவைக்கேற்ப, அப்புறம் சம்பா கோதுமை 4.5 கிலோ, நார்மல் கோதுமை 2 கிலோ, தட்டைப்பயிறு 300 கிராமு, பம்ப்கின் சீடு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு எல்லாத்தையும் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு அதில் சப்பாத்தி போடுறோம். எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து. இது டயட் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக சாப்பிட்ணுங்கிறவங்களும் சாப்பிட்டுக்கலாம். உடம்பை சீக்கிரமாக கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இது மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. நான் பார்த்திங்கன்னா 90 கிலோ இருந்தேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 110 கிலோ இருந்தார். இந்த மாதிரி நான் செஞ்சு இப்போ 2 பேருமே நல்லாவே ஒல்லி ஆகிட்டோம். ஓகே, சூப்பரான இன்றைக்கி சப்பாத்தியோட பன்னீர் பட்டர் மசாலா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.